ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா தனிஷ்க் ஜுவல்லரியோட ரிவாக் கோல்டன் அட்வான்டேஜ் அப்படிங்கிற கோல்டன் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2024 பெஸ்ட் கோல்டன் சேவிங் ஸ்கீம்ஸ்னு போட்டு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லர், கல்யாண் ஜுவல்லர்ஸ், கசானா, சரவணா ஸ்டோர்ஸ்னு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அது மூலமாக செக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பல வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இல்லை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. தனிஷ் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அரௌண்ட் 450 கடைகளுக்கு மேலே வந்து பல தலைநகரங்களில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலயமா வந்து எந்த ஒரு ஸ்டோரில் வேணுமோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மாறி மாறி இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பீமா ஜுவல்லர்ஸ், இல்லை தனிஷ் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் குறிப்பாக இந்த மாதிரி ஜுவல்லர்ஸில் எடுக்கிறீங்க, இல்லை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே சீட்டு போட்டாலும் சரி, நகைகள் எங்கே வேணுமோ, எந்த அவுட்லெட்டில் வேணுமோ எடுத்துக்க முடியும். ஸோ வந்து அதில் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஷாப்ஸ் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிஷ் ஜுவல்லரி ஒன்று. ஸோ குறிப்பாக இந்த கோல்டன் அட்வான்டேஜ் ரிவாகா பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டயராக வச்சுருக்காங்க. ஒரு டயர் பார்த்திங்கன்னா வந்து 2000 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து 10,000 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்னென்ன இதில் டீட்டெயில் இருக்குங்கிறத தெளிவாக வந்து இப்போ பார்க்கலாம். இந்த சீட்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து 10 மாதம் சீட்டு தான். ஸோ மற்ற ஜுவல்லரில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா 11 மாதம் சீட்டு கிடையாது. நீங்கள் 10 மாதம் வந்து பணம் கட்டுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது மாதத்துலேருந்தே வந்து பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோசிங் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து நகை எடுக்க போகிறீங்க, 6 மாதத்துலையோ 7 மாதத்துலையோ சீட்டு நடந்துகிட்டு இருக்க போதே அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட தள்ளுபடி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் இது வந்து 10 மாதம் சீட்டுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து முழு தங்கமுமே வந்து செய்கூலி இல்லாமல் வந்து எடுக்க முடியாது. நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து 50% தான் வந்து தள்ளுபடி. இன்கேஸ் வந்து அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 9,000 ரூபாக்குள்ளார கட்டுறவங்கள வந்து டயர் 1ன்னு ஒரு கேட்டகரியிலையும், 10,000 ரூபாய்க்கு மேலே கட்டுறவங்கள வந்து 10,000 ரூபாலேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே கட்டுறவங்கள வந்து 2வது டயர் கேட்டகரி 2லையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டயரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12% வரைக்கும் தான் தள்ளுபடி வந்து வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா முதல் டயரில் வந்துடுவீங்க. ஸோ 9,000 ரூபாக்குள்ளார இருக்கவங்க எல்லாருமே முதல் டயர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20%க்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜஸ் இருக்க மாதிரி, செய்கூலி இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அதில் 50% தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% அப்படின்னா 10% செய்கூலி நமக்கு வந்து வரும். ஸோ இந்த டயர் 1ல் பார்த்திங்கன்னா இந்த 10%ஆக வரதை வந்து 12% வரைக்கும், அதாவது 24% வரைக்கும் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 50% அப்படின்னா 12% வரைக்கும் நமக்கு தள்ளுபடி வரும். மிச்சம் இருக்க 10%யோ 12%யோ வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் 10,000 ரூபாய்க்கு மேலே கட்ட போகிறீங்க அப்படின்னா டயர் 2ல் வருவீங்க. டயர் 2னா ஒன்றும் கிடையாது, இதே போல் சேம் வர செய்கூலியில் 50%, அந்த 50%ல் வர செய்கூலி வந்து 14% வரைக்கும் நமக்கு வந்து தள்ளுபடி உண்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 28%க்கு ஒரு வளையல் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 28%க்கு வந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி பார்த்திங்கன்னா 14% வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட்டில் போயிடும். மிச்சம் இருக்க 14% வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டுற ஒரு மாதத்தோட சீட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து தங்கமாக தான் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ மற்ற ஜுவல்லர்லாம் உள்ள மாதிரி தான். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ டயர் 1ல் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 9,000 வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு 8,000 ரூபா இப்போ முதல் மாதம் கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து கட்டுற அன்றைக்கி 5,200 ரூபாயா இருக்குது ரேட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.54 கிராம் எடுத்து வச்சுருக்காங்க. 2வது மாதம் நம்ம 8,000 ரூபா கட்டுற போது 5,250 ரூபாயா இருக்குது மார்க்கெட் ரேட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1.52 கிராம் வச்சுருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் நமக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 10 மாதம் முடிவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 15.06 கிராம் இருக்குது. ஸோ இந்த 15.06 கிராமுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 10 மாதமும் கட்டிட்டு நீங்கள் எடுக்க போகிற நகை வந்து ஒரு 20 கிராமுக்கோ இல்லை 25 கிராமுக்கோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டில் கட்டின நகைக்கு மேலே வந்திருக்க 1 கிராமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் கடையில் அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கு தான் நீங்கள் போட்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பாக இங்கே பார்த்திங்கன்னா வந்து 15.06 கிராம் நமக்கு வந்திருக்கு. இந்த 15.06 கிராமுக்கு நமக்கு போடுற செய்கூலி எவ்வளவோ அந்த செய்கூலியில் பாதியாக அவங்க வகுத்து அது வந்து 12%க்குள்ளார வந்தால் தான் நமக்கு வந்து அந்த 12% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் 14% வருது, 21% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அதில் பாதி பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14% வருது அப்படின்னா 12% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க தொகைக்கு வந்து நம்ம வந்து முழுசாகவே நம்ம வந்து பணம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரிஃப் வந்து அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இல்லை. இன்னொன்று வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து புரியல. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ஸ்னாப் அனுப்பி நம்மக்கிட்ட கேட்டார். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 330 நாள் கணக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் டோட்டலாகவே. ஸோ நீங்கள் சீட்டு என்றைக்கு தொடங்குறீங்களோ அதுலேருந்து 330 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து நகையை வந்து எடுத்துடணும். ஸோ பார்த்திங்கன்னா 10 மாத கணக்கு 300 நாள், அதுலேருந்து 30 நாள் எக்ஸ்ட்ராவாக 30 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து நகையை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டேட்லேருந்து 15 நாளுக்குள்ளார நீங்கள் வந்து பணத்தை ஒரு மாதமும் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து முதல் மாதத்தோட முதல் நாளாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சீட்டை அப்படின்னா நான் 15ஆம் தேதிக்குள்ளார என்னோட சீட்டை வந்து நான் அடுத்தடுத்த மாதத்துலேருந்து நான் கட்டிடணும். இன்கேஸ் நான் வந்து 10ஆம் தேதி நான் சீட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட முதல் நாளாக அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. அதுலேருந்து 15 நாள் வரைக்கும் எனக்கு டைம் உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ளார நான் வந்து என்னோட சீட்டை கட்டிடணும். இந்த மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 டேஸ்க்குள்ளார நம்மளோட அமௌண்ட்டை வந்து கட்டிடணும் அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தங்கமாக அன்றைக்கி எடுத்து வைப்பாங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் உண்டு, டயர் 1 டயர் 2. டயர் 1 பொறுத்த வரைக்கும் 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அப் டு 12%. இதே வந்து 10,000க்கு மேலே 10,000க்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அப் டு 14. அங்கே வந்து 12, இங்கே வந்து 14. ஸோ இது 2 தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் இன்பிட்வீனில் போகிறீங்க அப்படின்னா 6வது மாதத்துலேருந்து நீங்கள் போகலாம். 6வது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து டயர் 1ல் போகிறீங்க அப்படின்னா 7% டிஸ்கவுண்ட்டு, டயர் 2ல் போகிறீங்க அப்படின்னா 9% டிஸ்கவுண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதே போல் வந்து நகை எடுக்கிறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு பரிசு அதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுக்கிற டைமில் ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு கிஃப்ட் கொடுத்தா உண்டு. பட் ஆனால் நம்ம லாஸ்ட்டாக எடுத்தப்போலாம் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் எப்பயும் இதில் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டாட்டாவோட ப்ராடக்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து யூனிக்கான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் ரேஞ்சில் போகிறவங்களுக்கு 14% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால நிறைய பேர் இதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே வந்து இந்த டயர் 1ல் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, டனிஷ்கோட ஏதாவது ஒரு பர்டிகுலராக மாடல்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜுவல்லரிக்கு போயிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வருது, அதில் 15% வந்தால் நமக்கு வந்து லாபம் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கீமுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லை டனிஷ்கோட பக்கத்தில் இருக்க பிரான்ச் ஏதாவது ஒன்று போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட QR கோடி லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அது மூலிமா ஸ்கேன் பண்ணி பக்கத்தில் எங்கே ஸ்டோர் இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணி பார்த்துங்க. ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அதர் தங்க நகைகள் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது மூலிமா செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.